குருவம்சத்தின் இறுதி அத்தியாயம். குருஷேத்திர போர் முடிந்து பாண்டவர்கள் அஸ்தினாபுரத்திற்கு திரும்புகிறார்கள். யுதிஷ்டிரன் அரசனாக முடிசூடி தர்ம நெறியோடு ஆட்சியை தொடங்குகிறான். ஆனால் போரின் வலியும் இழப்புகளும் அரண்மனை சுவர்களுக்குள் இன்னும் உயிரோடு இருந்தன. திருதராஷ்டிரனும் காந்தாரியும் தங்கள் மகன்களை இழந்த துயரத்தோடு அரண்மனையிலேயே வாழ்ந்து வந்தனர். யுதிஷ்டிரன் அவர்களை மிகுந்த மரியாதையுடன் நடத்தி தந்தை தாய் போல் காக்க முயன்றான். ஆனால் பீமனின் மனம் மட்டும் பழிவாங்கும் நெருப்பில் எப்போதும் எரிந்து கொண்டே இருந்தது. பீமனின் பழிவாங்கும் மனநிலை. பீமன் திருதராஷ்டிரனை ஒரு நாள் கூட அமைதியாக விடவில்லை. உணவு உண்ணும் வேளையில் கூட அவனை கேலி செய்வான். திருதராஷ்டிரன் ஏதேனும் சத்தமாக உணவு உண்ணும்போது, நான் துச்சாதனனின் இதயத்தை உறிஞ்சிய போதும் இதே சத்தம்தான் வந்தது என்று கொடூரமாகச் சொல்வான். அவன் எலும்பை கடிக்கும் போதெல்லாம், துரியோதனனின் தொடையை நொறுக்கிய போதும் இதே சத்தம்தான் கேட்டது என்று குத்தி காட்டுவான். இப்படியாக தினமும் அவமானமும் மனவேதனையும் தொடர்ந்தன. அன்றைய கால வழக்கப்படி பேரன் பிறந்தவுடன் மூத்தவர்கள் வானப்பிரஸ்தம் ஏற்று கானகம் செல்ல வேண்டும். ஆனால் திருதராஷ்டிரன் தன் கண்பார்வை குறைபாடும் அரண்மனை வசதிகளின் மீதான பற்றும் காரணமாக கானகம் செல்லாமல் தங்கிவிட்டான். ஆனால் பீமனின் இடையராத அவமதிப்புகள் அவனுடைய உள்ளத்தை மேலும் மேலும் உடைத்தன. கானகம் செல்லும் முடிவு. இந்நிலையில் விதுரன் திருதராஷ்டிரனிடம் அறிவுறுத்தினார், இது இனி உனக்கு உரிய இடமல்ல. உன் வாழ்நாள் முழுவதும் மகன்களின் தீமைகளை தடுக்கவே கழிந்துவிட்டது. இனி உன் ஆன்மாவுக்காக வாழ வேண்டிய நேரம் வந்துவிட்டது. கானகம் செல்வதே சரியான வழி. அதன்படி திருதராஷ்டிரன், காந்தாரி, குந்தி, விதுரன் மற்றும் சஞ்சயன் அனைவரும் வனவாசத்திற்கு புறப்பட்டனர். கானகத்தில் ஒரு ஆசிரமத்தில் தங்கி விதுரன் முழுமையாக துறவற வாழ்க்கையை ஏற்றார். சில காலத்திற்கு பிறகு அவர் அமைதியாக தன் உயிரை விடுத்தார். அக்னியில் முடியும் குருவம்சம். திருதராஷ்டிரன், காந்தாரி, குந்தி மற்றும் சஞ்சயன் மட்டும் கானகத்தில் வாழத் தொடங்கினர். குந்தியும் காந்தாரியும் வெளிப்படையாக அமைதியாக இருந்தாலும் அவர்களின் உள்ளங்களில் இன்னும் குருஷேத்திர போரின் நிழல்கள் தொடர்ந்தன. இருவருக்கும் இடையே மனப்போர் ஓயவே இல்லை. ஒருநாள் வனத்தின் ஒரு பகுதியில் காட்டுத்தீ பற்றியது. காற்றின் வெப்பத்தை உணர்ந்த திருதராஷ்டிரன், காட்டுத்தீ நெருங்குகிறது, ஓடி போவோம் என்றான். ஆனால் தீவிர சிவபக்தையாக மாறியிருந்த காந்தாரி அமைதியாக பதிலளித்தாள். ஏன் தப்பிக்க வேண்டும்? குந்தியும் அதையே கூறினாள். நம் வாழ்வு முடியும் நேரம் வந்துவிட்டது. தப்பிச் செல்வதற்கு காரணம் என்ன? மூவரும் அமைதியாக அமர்ந்தபடியே இருந்தனர். காட்டுத்தீ அவர்களை மெதுவாக சூழ்ந்தது. அதோடு குருவம்சத்தின் ஒரு தலைமுறை முழுமையாக முடிவுக்கு வந்தது. யுதிஷ்டிரனின் தர்ம ஆட்சி. அஸ்தினாபுரத்தில் யுதிஷ்டிரன் தர்மத்துடன் ஆட்சி செய்தான். மக்கள் வளமுடன் வாழ, நாடு செழிக்க, நீதியும் நேர்மையும் நிரம்பிய ஆட்சி நடைபெற்றது. 36 ஆண்டுகள் தொடர்ந்து அவன் சிறப்பாக அரசாழ்ந்தான். பாண்டவர்கள் பல பகுதிகளை வென்று ராஜ்யத்தை விரிவுபடுத்தினர். அஸ்வமேத யாகமும் நடத்தப்பட்டது. அஸ்வமேத யாகம். அந்த யாகத்திற்காக ஒரு சிறப்பு குதிரை சுதந்திரமாக அனுப்பப்படும். அது செல்லும் தேசங்கள் அனைத்தும் யுதிஷ்டிரனை பேரரசராக ஏற்றுக்கொள்ள வேண்டும். மறுப்பவர்கள் போர் செய்ய வேண்டிய நிலை. இவ்வாறு பாண்டவர்களின் ஆட்சி பரந்து விரிந்தது. குதிரை திரும்பி வந்ததும் யாகம் நிறைவேற்றப்பட்டு யுதிஷ்டிரனின் ஆட்சி மேலும் பலம் பெற்றது. தர்மத்தின் பாதையில் நிறைந்த ராஜ்யம். யுதிஷ்டிரன் ஆட்சி காலம் தர்மத்தின் பொற்காலமாக விளங்கியது. மக்கள் அமைதியுடன் வாழ்ந்தனர். நாடு செழிப்புடன் திகழ்ந்தது. ஆனால் காலம் எப்போதும் ஒரே மாதிரி இருப்பதில்லை. இது போன்ற மேலும் பல கருத்துள்ள சிறுகதைகள், தெய்வீக வரலாறுகள் அனைத்தையும் படிக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.